ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் சாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத பகுதியை நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். அநேக விஷயங்களிலே அதில் நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது நமக்கு அநேக கேள்விகள் நமக்கு இருக்கலாம். இது எப்படி ஆகும்? இது பார்ப்பதற்கே வினோதமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். அல்லது இன்றைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி, ஏஐ என்று சொல்லப்படும் டெக்னாலஜிகளை வைத்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு சித்தரிக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது மிகவும் பயங்கரமாக என்ன செய்கிறது என்றால், அந்த படங்களை அந்த காட்சிகளை கவனிக்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓஹோ, அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் இப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு மூளைக்கு எட்டாத காரியங்களை, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதவைகளை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு விவரிக்கிறது போல நமக்கு தோன்றப்பட்டாலும், மிருகம் வந்தது, பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பினது, கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்பினது என்று பார்க்கிறோம். இன்னொரு தூதன் காலை அங்கே என்ன செய்கிறான், அந்த கடல் ஓரத்தில் என்ன செய்கிறான், கடல் மேல் ஒரு காலையும் அந்த வெட்டாந்திரையின் மேலே ஒரு காலை வைத்து நின்று கொண்டிருக்கிற ஒரு தூதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறது போல நமக்கு தோன்றினாலும், உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்கு எனக்கும் தேவையானவைகளை ஆண்டவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் கூட என்ன செய்தார், பல விஷயங்களை அவர், அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அநேக காரியங்களை அவர் பத்மோஸ் என்ற தீவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பார்க்கிறோம். அவர் பார்க்கிறவைகளை என்ன செய்திருக்கிறார், பார்க்கிற வண்ணமாக இந்த பூமியில் இருக்கிற மொழியில் அவைகளை மொழிபெயர்த்து அவைகளை என்ன செய்திருக்கிறார், அதை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இருக்கிறது போல இப்படியாக இந்த ஒரு காட்சியை நான் கண்டேன், இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், பல விஷயங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவைகளை கவனிக்கும் பொழுது நமக்கு அடுத்த காரியங்களைப் போல, அது வேற எங்கேயோ ஒரு கிரகங்களில் நடக்கிறது போல நமக்கு தோன்றினாலும், அது எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் அல்ல, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிறவைகள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருடைய பிரமாணங்களும் கர்த்தருடைய கட்டளைகளும் நமக்கு தூரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது போல, வெளிப்படுத்தின விசேஷமும் உங்களுக்கு எனக்கும் தூரமானவைகள் அல்ல, நமக்கானவைகள், திருச்சபைக்கானவைகள், கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கானவைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் அடிப்படையிலே நாம் கவனிக்கும் பொழுது வேத வசனத்தில் நாம் கடந்த வாரத்தில் முக்கியமாக ஒரு வேத பகுதியை நாம் கவனித்தோம். ஒருவரை குறித்து நாம் பார்த்தோம். யார் என்றால், ஆட்டுக்குட்டி யானவர். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரை குறித்ததான காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறது, எப்படியாக திருச்சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளோ, இன்றைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்களோ, இன்றைக்கு இருக்கிற மெய்ப்பர்களோ, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களோ, பெரிய பெரிய ஊழியக்காரங்க இந்த ஜனவரி 21 2020 என்ன அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே என்ன செய்கிறது, ஒரு சிங்கத்தை பார்த்தேன், ஒரு என்ன செய்கிற ஒரு பெரிய ஒரு மிருகம் வருகிறது, ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது, இங்கே பூகம்பம் நடக்கப் போகிறது என்பதெல்லாம் என்ன செய்கிறார்கள், அவைகளை விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிறவர்கள் பல விஷயங்களை சொன்னாலும், யூத ராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பல விஷயங்களை குறித்து இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் சிங்கத்தை பார்த்தேன், சிங்கம் என்ன செய்கிறது, நாம் இருக்கிற இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல விஷயங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தை நான் பார்த்தேன், அந்த மிருகம் என்ன செய்கிறது, இந்த பகுதியிலிருந்து எழும்பி வந்தது என்பது போல இன்றைக்கு என்ன செய்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வத்தை நம்முடைய சத்திய வேதம் எவ்வாறாக
வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு காட்டுகிறது என்றால், விவரிக்கிறது என்றால், சர்வ வல்லவர் என்பவரை குறித்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இன்னும் பல காரியங்கள் அவரை குறித்து அந்த இடத்தில் அவரை குறித்து என்ன செய்கிறது, விவரிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலவே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கூட அவரை எவ்வாறாக வேதம் வெளிப்படுத்தின விசேஷமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால், அவரை யூதராஜ சிங்கமாகவோ அல்லது இன்னும் என்ன பலவான்களை காட்டுகிறதை போலவோ அல்லது சர்வ வல்லமையுள்ள, அதாவது எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறவர் போலவோ இந்த வேதம் என்ன செய்யலைங்க, காட்டலன். எப்படியாக அவரை காட்டுகிறது, சித்தரிக்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவராக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்திற்கும் அந்த 24 மூப்பர்களுக்கும் ஜீவன்களுக்கும் மத்தியிலே என்ன ஆட்டுக்குட்டியானவர் நின்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சிந்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு என்ன செய்கிறதில்லை, இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக இன்றைக்கு இருக்கிற திருச்சபை பார்க்கிறது இல்லை. தீர்க்க தரிசனத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது கூட சிங்கத்தை பார்க்கிறார்களே, அங்கே என்ன கவனிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சிங்கம் என் பக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இந்த புல்பிட்டு முன்பாக சிங்கம் நிற்கிறது போல அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த படத்தை வைத்து அங்கே என்ன செய்கிறார்கள், இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கழுகு போன்ற பெரிய உயரங்களிலே பறந்து கொண்டிருக்கிற பறவைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 பக்கமும் சிங்கத்து போல ஒரு என்ன செய்கிறார்கள், ஒரு முகவாவனை வைத்து என்ன செய்கிறார்கள், நடுவில் இந்த ஊழியக்காரர் நின்று பேசுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக என்ன செய்கிறதில்லை, பார்ப்பதற்கு அவரை இந்த திருச்சபை என்ன செய்கிறது, விரும்புகிறது. ஏனென்றால் ஆடு என்று சொல்லப்படும் பொழுது பலவீனமானது. ஆடு என்று சொல்ல, எங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, சிங்கத்தை வளர்க்குறேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி என்ன செய்கிறார்கள், பெரிய ஒரு காரியத்தில் இருக்கிறார்கள். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த UAE அந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், சிங்கத்தையோ புலியோ என்ன செய்கிறாங்க, வாங்கி வளர்க்கிறவர்கள். ஒரு நாயை போல சிங்கத்தையும் புலியும் என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை பார்த்தவொன்னு பெரியப்பா, வீட்டில் நாய் வளர்க்குறத பார்த்துருக்கிறேன், வீட்டில் கோழியெல்லாம் வளர்க்குறத பார்த்துருக்கேன், என்னப்பா இவர் சிங்கம் வளர்க்கிறாரு என்பது போல இன்றைக்கு இருக்கிற திருச்சபை என்ன செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை குறைவான ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவரை பிரம்மாண்டமான விதத்தில் காட்ட, அல்லது தங்களை பிரம்மாண்டமான ஒரு விதத்தில் காட்ட பார்த்தவுடனே பயந்து போகிற அளவுக்கு என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள், சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். யாராக? சிங்கமாக, யூதராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சிங்கமாகவோ அல்லது இன்னும் கர்ச்சிக்கிற சிங்கமாகவோ அல்லது இன்னும் சொல்ல போவென்றால் அவரை பிரம்மாண்டமான காரியங்களை உடையவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாகவோ நீங்களும் நானும் திருச்சபை இருக்கக்கூடாது. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேகமாக வேதத்தை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் 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 என்றுதான் இயேசுவை என்ன செய்யப்படும் என்றால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வேதம் நமக்கு என்ன செய்யும், அப்படியாக நமக்கு காட்டும் இயேசுவை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை, இன்றைக்கு இருக்கிற நாம் என்ன செய்கிறது, இயேசுவை ஆட்டுக்குட்டியாக பார்ப்பதற்கு நமக்கு என்ன இல்லைங்க, மனம் இல்லை. காரணம் என்ன, அது பலவீனமான ஒரு ஜீவன், அது பலவீனமான ஒரு ஆடு என்று சொல்லும் பொழுது என்னதுங்க, ரொம்ப பலவீனமானது. ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் இன்னும் பலவீனமான ஒரு மிருகம் என்று பார்க்கிறோம், நாட்டிலே வாழ்கிற ஒரு மிருகம் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை அப்படியாக காண்பிப்பதற்கோ அல்லது இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுவதற்கோ வெட்க கூட படும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை. உண்மைதானுங்க நான் சொல்றது. எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனை தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வருடம் ஆரம்பித்ததுன்னா எல்லாரும் என்ன செய்ய தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். யாராவது இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் காண்பித்திருக்கிறாங்களா? யாராவது இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லியிருக்கிறார்களே, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? இல்லை. காரணம் என்னவென்றால்
தங்களை அப்படி காண்பித்து விடுவார்கள் என்றால் தங்களை பலவீனம் உள்ளவர்களாக நினைத்து விடுவார்களோ. சிங்கம் என்று சொல்ல உடனே அப்பா யார் வந்தாலும் எது வந்தாலும் பிசாசு வந்தாலும் யார் வந்தாலும் என்ன செய்யும், அடித்து விரட்டிடுன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆட்டுக்குட்டின்னா அது அடி வாங்கும், அதை நம்ம சொல்லக்கூடாது என்கிற ஒரு சிந்தை, ஒரு எண்ணம். காரணம் என்னவென்றால் தேவனை குறித்ததான ஞானமற்றதாக இன்றைக்கு இருக்கிற திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவர் என்பதை நாம் காண்பித்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவராகவே அவரை நாம் கவனிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்குன்னு பிரதர் வீட்டில் நான் ஆட்டுக்குட்டி வளர்க்கலாமா, அல்ல சபையில் ஆட்டுக்குட்டியோட படத்தை போடலாமா? இல்லைங்க. தெய்வத்தினுடைய கேரக்டர், தெய்வத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறது இல்லை, இந்த மனுஷ மூளையை வைத்துக்கொண்டு, இந்த மாம்சத்தை வைத்துக்கொண்டு இவைகளை நாம் கவனிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய அனந்த காரியங்களை, அவருடைய மறைவான காரியங்களை, அவர் வைத்திருக்கிற அநேக விஷயங்களை உங்களால் என்னாலேயோ புரிந்து கொள்ள முடியாமலே கடைசியில் மரித்து போய் விடுவோம் என்று பார்க்கிறோம். தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது என்பது மிகவும் முக்கியம். அதில் ஒன்றுதான் ஆட்டுக்குட்டியானவர். கடந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனித்தோம். இப்படி வேணால் சொல்லலாம், நம்மை நாம் என்ன செய்கிற ஆட்டுக்குட்டியாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காட்டி விடுவோம். நம்மை நாம் என்ன செய்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு ஆடு ஆண்டவரே, உம்முடைய மெய்ப்பன் நீர் மெய்ப்பன், நான் உம்முடைய ஆடுன்றதை நான் காண்பித்து விடுவேன். காரணம் என்ன, கடவுளை உயர்த்தியும் நம்மை தாழ்த்தியும் பேசுகிற இடத்திலே நாம் சொல்லிவிட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்கிறதை நீங்களும் நானும் எந்த விதத்தில் புரிந்திருக்கிறோம், எந்த விதத்தில் அவைகளை அறிந்திருக்கிறோம், எவ்வாறாக அவைகளை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் பொழுதே 5ஆம் அதிகாரத்தில் தான் அந்த செயல்கள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், 4ஆம் அதிகாரத்திலிருந்து என்ன செய்கிறதுங்க, ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் வரை திருச்சபையை குறித்து தான் 7 சபைகளை குறித்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து சர்வ வல்லவரையும் அந்த மூப்பர்களையும் இன்னும் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன செய்கிறது என்றால், நடுவில் ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்க கண்டேன் என்று அங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவர் என்று நீங்களும் நானும் எந்த விதத்திலே அவரை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதத்திலே அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது போல ஆட்டுக்குட்டியின் சுபாவம் உடையவராக நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இருந்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் என்னவாக சொல்லப்படுகிறது, என்னவாக அவரை கவனிக்க. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லவுடனே எல்லாரும் வந்து அந்த ஆட்டை என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. இன்னும் மையமாக அதை அழுத்தி சொல்ல வேண்டும் என்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது அவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று மாத்திரம் சொல்லாமல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று. அதுதான் வாசிக்கிறோம். எங்கே 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்க வேண்டும், ஏன் அப்படியாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்ட வேண்டும்? கடவுள் என்று சொல்லப்படுகிறவர், தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர், சர்வ வல்லமையுடையவர். இந்த உலகத்திலே மனிதர்கள் இன்றைக்கு பல புராணங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, மற்ற வேதங்களை கவனித்து பார்க்கும் பொழுதும் கடவுளை என்றைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, குறைவான இருக்கக்கூடிய ஒரு உருவத்திலே கடவுளை என்றைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கடவுளை எவ்வாறாக கவனிப்பார்கள் என்றால், பெரிய கைகளை, ஒரு 10-15 கைகளை உடையவராகவும், கடவுளுக்கு எண்ணமாக 10 விதமான தலைகள், 10 தலைகள் இருக்கிறதை போலவும், இன்னும் பிரம்மாண்டமான விதத்தில் கடவுள் என்ன செய்வாங்க, பெரிய ஒரு உருவமாக 100 அடி 150 அடிக்கு என்ன செய்கிறார்கள், கடவுளை காண்பிக்கிற மனிதனாக கிரந்தங்கள், வேதங்கள் எத்தனையோ இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சத்திய வேதம் கடவுளை எப்படி நமக்கு காட்டுகிறது என்றால், ஆட்டுக்குட்டியாக. மிகவும் வினோதமான ஒரு காரியம் இது,
மிகவும் விசித்திரமான ஒரு காரணம் என்னவென்றால், இதுவரைக்கும் நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கைகள், இதுவரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது கடவுள் தான் சர்வ வல்லமை உள்ளவராச்சே, கடவுள் தான் எப்படியாக இருக்கிறார், எல்லா அதிகாரத்தையும் உடையவராச்சே, அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்துவை, விசேஷமாக இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக பார்ப்பதற்கு நமக்கு என்ன செய்யாதுங்க, மனம் வராது. இந்த மாம்ச ரீதியாகவோ அல்லது நாம் இதுவரைக்கும் கண்டிருக்கிற செய்திகள், கேட்டிருக்கிற செய்திகள், அந்த நம்ம இருக்கிற ஒவ்வொரு சபையின் டினாமினேஷனில் பார்க்கும் பொழுது யாருமே இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக காண்பிப்பதற்கு என்ன இருக்காதுங்க, விருப்பம் இருக்காது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேறு விதத்தில் தான் இயேசுவை காட்டுவார்கள் என்று பார்க்கிறோம். அவர் சுகமளிக்கிறவராகவும், அவரை என்ன செய்கிறார்கள், பிரச்சனைகளை தீர்க்கிறவராகவும், கண்ணீரை துடைக்கிறவராகவும் தான் இன்றைக்கு திருச்சபைகள் பார்த்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவராக வேதம், சத்திய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு என்ன செய்கிறதுனால் தெளிவாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் கவனித்த காரியம் என்ன, ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் பொழுது தன்னை என்ன செய்தார், பிதாவாகிய தேவனுக்கு தன்னை என்ன செய்தார், அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை அடிபணியும்படியாக செய்து பிதாவாகிய தேவனுக்கு தம்மை கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது போல மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தாராம், தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறதற்கு காரணம் என்னவென்றால், தம்மை என்ன செய்தார், பிதாவாகிய தேவனுக்கு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை தான் நாம் என்ன செய்கிறோம், சுவிசேஷங்களிலே 4 சுவிசேஷங்களிலும் அவைகளை குறித்து தெளிவாக நாம் பார்க்க முடியும். எதை ஆண்டவர் செய்தாலும் பிதாவின் சித்தத்தை அறியாமல், பிதாவின் சித்தத்திற்கு அவர் என்ன செய்தார், விலகி எந்த காரியத்தையும் அவர் செய்யாமல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அமைதியாக தன் பெற்றவர்களோடு கூட என்ன செய்தார், வாழ்ந்தார், இருந்தார் என்று பார்க்கிறோம். 30 வயதுக்கு பின்பாக தான் என்ன செய்கிறார், தன்னை ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது கூட அங்கே யோவான் என்ன செய்கிறான், யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார், நீர் கொடுக்க, நான் உமக்கு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது கூட, இப்படி நாம் தேவனுடைய காரியம், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது நம்முடைய காரியமாக இருக்கிறது, இதற்கு நீ தடை பண்ணாத என்று சொல்லி யோவானுடைய கரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பமானது இயேசு கிறிஸ்து தம் என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் எவ்வளமாக வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவரை என்ன செய்தார்கள், அநேக இடங்களில் அவருக்கு பலவிதமான கேள்விகள், பலவிதமான அவரை மடக்கும்படியாக, அவரை சாகடிக்கும்படியாக மலையில் கொண்டு போய் தள்ளும்படியாக பார்த்தார்கள். பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளிவிடணும்னு பார்த்தாங்க. இன்னொரு பக்கத்தில் கல்லெறிந்து கொல்லும்படியாக ஸ்தேவானை கொன்றது போல இயேசுவையும் கல்லெறிந்து கொல்லும்படியாக கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், தப்பித்தவராக பூமியில் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு பகுதியில், ஒரு வீட்டிலே ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தம்மை எப்படியாக இந்த உலகத்திற்கு காட்டியிருக்க வேண்டும், அந்த பக்கம் போனாலே நமக்கு என்ன வருங்க, தன்னால் நம்முடைய நோய்கள் நீக்கப்படணும், தன்னால் எல்லா விஷயங்களும் நடக்கணும் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறது போல, இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் அற்புதம் செய்தார், போன இடமெல்லாம் அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற, அல்லது இன்றைக்கு மனிதன் தன்னை தெய்வமாக காண்பித்து இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கடவுள் என்பவர் எப்படி இருக்கணும் என்பதை மனுஷன் ஒரு விதமான ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். கடவுள்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி கையை இப்படி நீட்டின உடனே அற்புதம் நடக்கணும், கர்ச்சீவை கொடுத்த உடனே அற்புதம் நடக்கணும் என்று பல காரியங்களை இன்றைக்கு தெய்வத்தை குறித்து மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கிறான், யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வாறாக வாழவில்லை, இயேசு கிறிஸ்து அவ்வாறாக தம்மை நடத்தவில்லை. அவர் தெய்வமாக இருந்தும்
அவர் மனிதனாக இருந்தார் என்று சொல்லி அப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது. அவர் தெய்வத்தின் சுபாவத்தை உடையவராக, தெய்வத்தினுடைய கேரக்டரில் அவர் என்ன செய்தார், இந்த மாம்சத்தில் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படி வாழும் பொழுது கூட 30 வயது வரை அவர் என்ன செய்யலைங்க, தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அல்லது அந்த 12 வயதில் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படி காரியங்களை செய்தார், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லலை. செபமணி என்று சொல்ற ஒரு ஆரம்ப காலங்களில் 96 97களில் ஐனவரம் பகுதியில், நம்மாலூர்பேட் பகுதியில் ஆலிஸ் டேவிஸ் ஆண்டி அவர்களுடைய சபைக்கு சென்றிருந்தோம். அங்கே பாஸ்டர் செபமணி என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர்கள் வந்து சர்ச் ஆஃப் காட் என்ற சபையினுடைய தலைமை போதகராக அந்த நாட்களுக்கு முன்பாகவே தலைமையாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சர்ச் ஆஃப் காட் இந்த சபைகளுக்கும் தலைமையில் இருந்தவர். அதன் பின்பாக தனித்து வந்து ஊழியத்தை செய்து கொண்டார். அவர் சொல்கிற காரியங்கள் தள்ளப்பட்ட ஆகமம் என்று சொல்லப்படுகிற காரியங்களில் பார்க்கும் பொழுது, அந்த வேதங்களில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக அவங்க தாயார் மரியாள் அவர்களை குளிப்பாட்டி அந்த தண்ணீர் என்ன செய்ய வச்சிருப்பாங்களா, அந்த தண்ணீரை வைத்து மற்ற குழந்தைகளோ யாரோ பெரியவர்களுக்கோ ஊற்றி அதை அவர்களுக்கு உடலை கழுவுவார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற நோய்கள், சர்மத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் நீங்குமா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து ஒரு சிறிய ஒரு களிமண் எடுத்து ஒரு சின்ன ஒரு பறவை போல செய்து அதை பிடித்து அதன் மீது ஊதுவார் என்றால் அந்த உயிர் வந்து அது பறந்து போகும் என்பது போல அந்த தள்ளப்பட்ட ஆகமங்களிலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் அதிகமாக இதை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அப்படி செய்திருப்பாரா அப்படின்னா செய்திருக்க கூடும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் தெய்வம் ஆனதுனாலே நிச்சயமாக அப்படிலாம் நடந்திருக்க கூடும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெய்வம் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே 66 புத்தகத்தில் தள்ளப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒதுக்கி நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது நடக்கலை என்பது நம்முடைய விவாதம் அல்ல. அதை புரிந்து கொள்ளும்படியாக நாம் போக வேண்டாம். ஆனால் தள்ளப்பட்டிருக்கிற ஆகமம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்து விட்டார், அவைகளெல்லாம் தள்ளிவிட்டார். அப்படிலாம் கடவுள் என்று சொன்னால் அப்படிலாம் நடந்திருக்கணும், அப்படிலாம் வேதத்தில் போட்டிருக்கணும். சிறு வயதில் அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து எழுந்தார், காலில் அடிபட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடுச்சு அப்படின்னு. அல்லது கூட இருக்கிற நண்பன் மரித்து போனான், அவன் என்ன செய்தான், அங்கே கைபிடித்து தூக்குன உடனே அவன் எழுந்து நடந்தான். இப்படியெல்லாம் வேதம் வேண்டியிருக்கணும், சித்தரித்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, அப்படிப்பட்டவைகளை எழுதல. அப்படிப்பட்ட நடந்திருக்கிறதா நடக்கலை என்பதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய என்னுடைய எண்ணங்களில் எவ்வாறாக இன்னைக்கு தெய்வத்தை குறித்து ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கடவுளாக இருக்கிறேன், நான் கடவுளாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் என்ன செய்கிறார்கள், சந்நியாசம் இருந்து சாமிகளாக இன்றைக்கு இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களை செய்து கொண்டு முழங்கால் படியிட்டே பறக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னும் பல விஷயங்களை செய்கிறார்கள். லிங்கத்தை வாயிலிருந்து எடுத்து கொடுக்கிறாங்க. அப்படின்ற காரியங்களை நாம் எத்தனையோ நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வாறாக ஏதாவது செய்திருக்கிறாரா என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டாம், 12 வருடமாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயினுடைய அந்த சம்பவத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுதே அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், அவரை நெருக்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை சுற்றிலும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னை யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. அதற்கு சீஷர்கள் என்ன பதில் கொடுக்கிறாங்க? ஆண்டவரே, சிரிக்கிறாங்க. சீஷர், யார் தொட்டதுன்னு கேட்கிறீரு, உமக்கு ஏதாவது இருக்குதா? இத்தனை பேர் உண்மை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிறோமே, யார் தொட்டதுன்னு யாரும் இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, விசுவாசம் உள்ளவனாக ஒருவர் என்னை தொட்டால் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லதை பார்க்கணும். ஆனால் மாறாக எப்படி நடந்திருக்கணும் தெரியுங்களா? தொட்ட எல்லாருமே, அவரை நெருக்கிற எல்லாருக்கும் சுகம் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் இயேசு அப்படி செய்யலை. இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தவறான ஒரு விதத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவம் காட்டிக் கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கு கர்ச்சீஃபை தூக்கி போடுறான்.
எதுக்கு? அதை தொட்டா நான் சுகமாக. சீடியை தூக்கி கொடுக்குறாங்க. சீடியை வாங்கினவனு குதித்து என்ன செய்யறாங்க? அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுகிற கூட்டத்தை இன்றைக்கு நான் பார்க்கிறோம். காரணம் என்ன? கடவுள்லாம் இப்படிதான் இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவத்திற்குள்ளே தலைவிரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறங்க? ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? நம் குடுகுடுப்புக்கார அப்படிப்பட்ட சந்ததியில் வந்ததுனால தான். கடவுளை இன்றைக்கு பிரம்மாண்டமான விதங்களிலே இன்றைக்கு இருக்கிற உலகம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை அப்படிப்பட்டவராக காட்டிக்கொள்ள விசுவாசம் உள்ளவளாக இயேசுவை தொட்ட அந்த ஸ்திரீ மாத்திரம்தான் அங்கே சுகத்தை பெற்றார். கடவுள் என்று சொல்லும் பொழுது அவரை தொடுகிற எல்லாருக்கும் சுகம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கு, நம்முடைய கணக்கு, மனுஷனுடைய கணக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை அவர் கடவுளாக இருந்தாலும் தன்னை என்ன செய்தார்? சில காரியங்களை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே கட்டுப்பாடோடு கூட பல விஷயங்களை இயேசு கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு கூட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவள் சொட்ட நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவரை தொடர்றவங்கெல்லாம் அற்புதத்தை பெறுவாங்க. ஆண்டவரை இந்த கர்ச்சீப்பை தொடர்றவங்க எல்லோருக்கும் என்ன உண்டுங்க? அற்புதம் உண்டு, அடையாளம் உண்டு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்னைக்கு கர்ச்சீப்பு 1000 2000க்கு இந்த உலகம் விற்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு லிங்கத்தையும் என்ன செய்கிற பல விஷயங்களை இன்னைக்கு வாங்கி கொண்டு, ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கி வீட்டில் என்ன செய்யறாங்க? அங்கே அந்த நீர் என்ன நீர், அது நல்ல நீர் என்றதோ சொல்லி தெய்வீக நீர் என்று சொல்லி வீட்டில் தண்ணீரை வச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் போல என்ன சொல்ல போனால் எண்ணெயை வைத்து கொண்டு இன்னைக்கு வீடுகளில் எண்ணெயை வைத்து கொண்டு இன்னைக்கு வீடு உள்ள என்ன செய்கிறோம்? தெளித்து கொண்டு இருக்கிறோம். கடவுளுடைய காரியங்கள் என்று சொல்ல பொருள் என்று சொன்ன உடனே அங்கே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டவனே அங்கே அற்புதம் நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற திருச்சபை, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? கடவுளை வேறு விதத்தில் காட்டுறாங்க. வஸ்திரத்தை தொட்ட அற்புதம் வரும்னா அவரை சுற்றி நின்று எல்லோருக்கும் ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். ஆனால் நடக்கலையே. 38 வருஷமாக அங்கே முடவனாக இருந்து கொண்டு யாராலும் வருவார்களா? என்னை அந்த தேவ தூதர் வந்து கலக்கும் பொழுது என்னை அங்கே கொண்டு போய் விடுவார்களா என்று சொல்லி அங்கே அங்கலாய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்? போய் அவனை மாத்திரம்தான் சுகப்படுத்தினார். அவன் மாத்திரம் அங்கே இல்லைங்க, அதை சுற்றிலும் அநேக பேர் அங்கே இருந்திருப்பாங்க. இயேசு அவனை மாத்திரம் சுகப்படுத்திட்டு வீட்டுக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் நானும் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய வல்லமைகளை எவ்வாறாக நாம் அவைகளை கவனித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம மூலையில் கடவுளை பார்க்கிறோம். கடவுள் என்பவர் வேறு விதத்தில் இருக்கிறவர், வேறு விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் என்பதை சத்திய வேதம் தெளிவாக உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று. ஆட்டுக்குட்டியானவராக தன்னை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தன்னை ஆட்டுக்குட்டியானவராக அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தன்னை காண்பித்ததற்கு காரணம் சிங்கமாகவோ அல்லது வேறு ஏதாவது பலமுள்ள ஒரு மிருகமாகவோ அல்லது வேதம் சொல்லுகிறது போல அந்த முன்பாக இருக்கிற அதுக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்த அந்த 24 மூப்பர்கள் மத்தியில் இருந்த அந்த 4 ஜீவன்களிலே காளை முகம், எருது முகம், கழுகு முகம், மனிதனுடைய முகம் என்று சிங்க முகம் என்று சொல்லி அங்கே 4 விதமான முகத்தை நாம் கவனிக்கிறோம். அந்த மாதிரி விதத்தில் கூட ஆண்டவர் வரலையே. உண்மைதானுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்? தெய்வம் தன்னை எவ்வாறாக மனுக்குலத்திற்கு காண்பிக்கும்படியாக ஆசைப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை இயேசு கிறிஸ்துவை வேறு விதத்தில் நம்மை என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். வஸ்திரத்தை தொட்ட ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்னை அங்கிகளை போட்டுக்கொண்டு சுற்றி திரிகிற ஊழியர்கள் உண்டு. அந்த அங்கியை தொட்டா நான் அடித்து கீழே விழுந்து தான் போகணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி துவைச்சாரோ தெரியாது. கர்ச்சீஃப் என்னத்தை சிந்திட்டு அதை கர்ச்சீஃப் விற்கிறாங்கன்னு தெரியாது.
இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் சரி, இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லுகிறவரை இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் என்ன செய்கிறது? வேறு விதத்தில் அவரை காட்டிக் கொண்டு இருக்கிறது. போற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குதுங்க, போற எல்லாருக்கும் அதிசயம் நடக்குதுங்களா? அது இயேசு பண்ற அற்புதம் அல்ல, அது இயேசு செய்கிற அற்புதம் அல்ல. கடவுள் என்கிறவரை நீங்களும் நானும் குறைவாக அவரை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். குறைவாக என்று சொல்றதை விட தவறான ஒரு எண்ணத்திற்குள்ள இருக்கிறோம். அவர் அப்படி செஞ்சிருவாரு, அவர் இப்படி செஞ்சிருவாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. இன்றைக்கு நமக்கு ஒரு விஷயம் ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னாங்க. ஃபால்ஸ் ஹோப், பொய்யான நம்பிக்கை. இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறது. பொய்யான நம்பிக்கை கடவுளை பற்றி இன்றைக்கு கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ அவர் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா பிரதர்? அதிசயம் செய்ய அப்படி சொல்ல சொல்லலை. ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செய்யணுமோ ஏற்ற நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்வார். யாருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணணுமோ ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. தலைகீழாக நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் நமக்கு மாற்றி விடுவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் அதை செய்கிறாரா? எல்லாருக்கும் அது நடக்கிறதா? எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னா நீங்க சொல்றீங்க கடவுள் தான் அப்படி பண்ண முடியும். நான் சொல்றேன் இல்லைங்க, எல்லாருக்கும் நடக்கல அப்படின்னா கடவுள் தான் அப்படி செய்கிறவர். ஆனால் இன்றைக்கு நமக்கு தவறான ஒரு நம்பிக்கை இன்றைக்கு கிறிஸ்தவம், விசேஷமாக கிறிஸ்தவம் இயேசுவை குறித்து உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடு, பணத்தை காணிக்கை கொடு, தசமபாகத்தை கொடு, ஆண்டவனை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகதன் வார்த்தை குறித்து யாரும் யோசிக்கிறதில்லை, வார்த்தை குறித்து யாரும் சிந்திக்கிறதில்லை, செய்தி குறித்து யாரும் சிந்திக்கிறதில்லை. அப்படியே செய்தி கொடுத்தாலும் விபச்சாரம் பண்ணாத, பாவம் செய்யாத, களவு செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, இதுதான். இல்லைன்னா இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்ய, உன்னை போல ஆண்டவர் மற்றவனையும் நேசிக்க சொல்றார், பிறரையும் நேசிக்க சொல்றார். ஆகவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. இப்படி என்ற விதத்திலே தான் இன்றைக்கு நீங்கள் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை தேடி போய் கொண்டிருக்கிறோமே தவிர அவரை ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுத்தும் விசேஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இன்றைக்கு திருச்சபையோ இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோ தெய்வத்தை பார்க்கல. அந்த விதத்தில் பார்க்காததுனால தான் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவராக எந்த தீர்க்கதரிசிக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறது இல்லை. தாவீதின் வேறுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. யார சொல்லுதுங்க? தாவீதின் வேறுமானவர் யார சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை. எங்கேயாவது வேற நான் பார்த்தேன் எந்த தீர்க்கதரிசியாக சொல்லியிருக்கானா? அல்லது சபையில் வேறு வளர்த்து என்ன செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தையோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோயை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. வேறெல்லாம் வச்ச என்ன சொல்லுவாங்க, மூலிகை தயாரிக்கிறவர் போல வேறா வச்சிருக்கிறார் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு யூத ராஜ சிங்கம் என்று இயேசு கிறிஸ்துவை சொன்னது கூட அது ஒரு கேரக்டர். அது அவர் அப்படிப்பட்டவராக சிங்கமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறப்போ அந்த மிருக சாதி என்று சொல்ல, மிருக சிருஷ்டிகள் என்று சொல்லலாம், காட்டு மிருகங்கள் என்று சொல்லலாம். அந்த விதத்தில் இயேசுவை நமக்கு தெய்வத்தை குறைச்சி எடை போட்டுறோம். இன்றைக்கு அப்படித்தான சிங்கம் போல ஆண்டவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இங்கே சுத்தி கொண்டிருக்கிறார். பிசாசு கூட தான் அவனை கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப எந்த சிங்கம் அது? பிசாசா இயேசுவா? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நமக்கு சொல்லுவதற்கு காரணம் நாம் புரிந்து கொள்ளும்படியாக யோவான் பெரிய ஒரு முயற்சி. அதெல்லாம் யோவான் பார்த்ததெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற வார்த்தையில் அவையில் எழுத முடியாது, அந்த அனுபவத்தை எழுத முடியாது. ஆகவே அது போல சூரியனை போல சந்திரனை போல
பிரகாசித்தது, வெண்பஞ்சை போல இருந்தது. நம்ம முடி வெண்பஞ்சை போல இருந்ததுன்னா எப்படிங்க? பஞ்சு மாதிரியா இருக்கு ஆண்டவருடைய சர்வ வல்லவருடைய முடி. அது எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது? வெண்கலம் போல இருக்கிறது கால் என்று சொல்லப்படுது. அப்போ வெண்கலத்தில் கால் செஞ்சா எப்படிங்க? இன்னைக்கு அதை தான் கடவுள் என்ன செய்யறான்? சிலைகளை வெண்கலத்தில் செஞ்சு இன்னைக்கு ஆராதனை செஞ்சு, ஏன்னா கடவுள் வெண்கலத்தில் இருக்கிறார் என்று, வெண்கலம் போல இருக்கிறார் என்று. இன்றைக்கு அப்படியே நாம் எடுத்துக்கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை என்ன செய்கிறது என்றால் தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிறது. சிலை வழிபாடு தேவலன்னு சொல்கிறது. ஆனால் தன் உள்ளத்திற்குள்ளே கடவுளை ஒரு சிலையாக, ஒரு சிங்கமாக என்ன செய்கிறார்கள்? அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவர், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்ன உடனே அப்போ நாளைக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு இங்கே ஆட்டுக்குட்டியை நான் போட்டுறேங்க, தலையில் ஒரு முள் கிரீடத்தை வச்சு அடிக்கப்பட்ட மாதிரி ஒரு என்ன செய்ய ஃப்ளெக்ஸ் போட்டுறேன் பிரதர், அப்படி என்பது போல நான் சொல்ல வரல. ஆட்டுக்குட்டியானவராக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே உங்களுக்கு, எனக்கு, திருச்சபைக்கு, கடைசி கால மனிதர்களுக்கு தெய்வத்தை குறித்து காட்டுவதற்கு காரணம் அவர் அந்த கேரக்டரில் வாழ்ந்தார். அந்த 33 வருஷம் கூட இயேசு கிறிஸ்து எப்படி தாங்க வாழ்ந்தாரு? 33 வருஷம் கூட இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அதை எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்களே. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36 வாசிங்களே. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். போதும். யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? அந்த ஞானஸ்நானம் கொடுக்க வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யூத ராஜசிங்கம் அப்படின்னாரா? தேவ ஆட்டுக்குட்டினார். காரணம் என்ன? அப்போ அந்த யோவானுக்கு நன்றாய் தெரியும் யார் இவர் என்று. தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் வாழ்ந்த ஒவ்வொரு 30 ஆண்டுகளும் என்ன செய்தார்? தேவாட்டுக்குட்டியாக தான் வாழ்ந்தார். ஆட்டுக்குட்டியாக தான் தன் வாழ்க்கையை அவர் என்ன செய்தார்? அமைத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தோடு கூட இன்றைக்கு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தது மாத்திரமல்லங்க, அவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு இந்த உலகத்தை நம்மை மீட்கும்படியாக மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையே மத்தியஸ்தராக நிற்கும் பொழுது கூட தன்னை சிங்கமாகவோ அல்லது வேறு விதத்தில் தன்னை காட்டாதபடி வேதம் சொல்லுகிறது, தேவாட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர் என்று நமக்கு என்ன செய்கிறார்? தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய சர்வ வல்லவருடைய பிரதிநிதி மாத்திரமல்ல, மனிதனுடைய சார்பிலே நிற்கிற பிரதிநிதியாகவும் இயேசு இருந்தார். ஆகவேதான் அவர் ஆட்டுக்குட்டியானவராக தன்னை காண்பித்துக் கொண்டிருந்தார். தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது கூட ஆட்டுக்குட்டியாக தன்னை காண்பித்ததற்கு காரணம் என்ன? நம்முடைய சார்பிலும் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவனுடைய சார்பிலும் அவர் அங்கே என்ன செய்தார்? நின்று கொண்டிருக்கிறார். அந்த சுபாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு காட்டுகிறார். இன்றைக்கு சர்வ வல்லவருக்கு முன்பாக ஒரு சிருஷ்டி எவ்வாறாக நிற்க வேண்டும் என்பதை தெய்வம் வெளிப்படுத்துகிறார். கடவுளுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி தன் ஒரு சிருஷ்டி எவ்வாறாக செயல்பட வேண்டும், எந்த சுபாவத்தில் நிற்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படித்தானே வாழ்ந்து போனார். 33 வருஷமும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்தார்? அவர் தன்னை அடிப்பணையை செய்து கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை மாத்திரம் செஞ்சுட்டு அவர் போனார் என்று பார்க்கிறோம். தன் விருப்பத்தை ஒன்று கூட இயேசு கிறிஸ்து இந்த 33 வருஷத்தில் செய்யலை. ஆகவேதான் தன்னை தெய்வம் என்று இயேசு சொல்லல. நான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லாதது காரணம் என்ன தெரியுங்களா? அவர் அந்த விஷயமா ஆட்டுக்குட்டியானவராக வந்தாரே அன்றி தன்னை சர்வ வல்லவர் என்று காண்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமத்தில் என்ன செய்யறாங்க? இஸ்லாம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த வேதத்தில், இந்த பைபிளில்
நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து எங்காவது சொல்லியிருந்தாருன்னா அதை எனக்கு காட்டுங்க, இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படின்னு சவால். பல ஆண்டுகளாக கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக இஸ்லாமியர்கள் எடுக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இது மாத்திரம்தான். என்ன, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள், என்னை ஆராதியுங்கள் என்று எங்கே சொல்லியிருக்கிறார்? ஆனால் அதான் சொல்ல, கடவுள்னு சொன்ன உடனே அவர் ஆராதனை பண்ணணும், அவருக்கு பூஜை பண்ணணும், அவருக்கு என்ன செய்யணுங்க, அவர் உயர்த்தணும், அவருக்கு முலாம் பூசணும் என்பது எண்ணம் தான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறது. அவர் விரும்புகிறதல்ல. உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்குன்னு கேட்கிறாரு. உன் பலிகளுடைய திரள் எனக்கு என்னத்திற்கு என்று ஆண்டவர் கேட்டதற்கு காரணம், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எனக்குத்தானே. நான் கடாக்களை, ஆட்டுக்குட்டிகளை அவைகளை என்ன செய்கிறேன், அவள் அடித்து நான் புசிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். உன் பலி எனக்கு என்னத்திற்கு, உன் ஆராதனை எனக்கு என்னத்திற்கு, உன்னுடைய ஜெபங்கள் எனக்கு என்னத்திற்கு, என்னை உயர்த்தும்படியாக நீ பாடுகிற பாடல்கள் எனக்கு என்னத்திற்கு என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப தெய்வத்தை குறித்ததான கேரக்டர், தெய்வத்தை குறித்ததான காரியத்தில் நீங்கள் நானும் தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஆட்டுக்குட்டியானவர் என்ற அந்த ஒரு செயல், அந்த ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சொல்றார், 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது அவரை குறித்து என்னன்னு சொல்றாரு, ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு. இதோ அடிக்கப்பட்ட சகல எல்லோருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், தன்னை முழுவதுமாக பிதாமக தேவனுக்கு தன்னை சப்மிட் பண்ணார். முழுவதுமாக தன்னை பிதாமக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். தன் மகிமையோ, தன்னுடைய ஆற்றலையோ, தன்னுடைய வல்லமைகளையோ இயேசு கிறிஸ்து எங்கேயும் காட்டாதபடி ஆண்டவர் தன்னை அடக்கினவராக பிதாமக தேவனுடைய காரியத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முடியாது என்று அல்ல, இயேசுவால முடியாது என்றால் அவரால் முடியும். அதான் சொல்ல, என் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்றால் ஆயிரக்கணக்கான லேகியோன்களை கொண்டு வந்து இந்த கூட்டத்தை ஒண்ணுமில்லாம பண்ணுவார். இது அதனுடைய காலம் அல்ல. பேதுரு கையில் இருக்க கத்தியில எடுத்துட்டு ஓடி போய் அவனை ஒன்று வெட்டிடுற. நல்ல ஒரு வைராக்கியமான பேதுருவை, என்னுடைய ஆண்டவரை பிடிக்க வர அப்படின்னு வைராக்கியம் சிதறடிச்சு ஓடினாங்க. யாருங்க? சீஷர்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் யூத ராஜசிங்கமாக நினைச்சாங்க. அவர் யூத ராஜசிங்கம் அல்ல, அவர் ஆட்டுக்குட்டியானவர். தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை பிற்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை சிலுவையில தமக்கு என்ன செய்தார், தன் ஜீவனை நீக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கோழை என்று நினைத்தாங்க, அவரை கோழை என்று நினைத்தாங்க. வாய் திறவாது அடிக்கப்படுகிற ஆட்டை மை கத்திருக்கிறவனுக்கு கொண்டு போகிற ஆட்டை போல வாய் திறவாமல் மௌனமாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாமக தேவனுக்கு தன்னை முழுமையாக சப்மிட் பண்ண முடியல. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லணும். ஆட்டுக்குட்டி ஆண்டவர்னு சொல்ல உடனே இன்னைக்கு நமக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா? அமைதலாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, திரும்பி பேசக்கூடாது, எல்லாருக்கும் என்ன செய்ய நல்லவங்களாம் வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தெய்வத்திற்கு மாத்திரம்தான் அடிபணிஞ்சார். இயேசு கிறிஸ்து தெய்வத்திற்கு பிதாமக தேவனுக்கு மாத்திரம்தான் தன்னை கீழ்ப்படுத்தினார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது போல பிதாமக தேவனுக்காக அவைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் என்ன செய்தார்? அவரை கீழ்ப்படுத்தி விட்டே, அவரை நான் செய்து விட்டே, அவரை நான் என்ன செய்து விட்டேன், மடங்கடித்து விட்டே, அவரை சிலுவையிலே அறைந்து விட்டே. அவர் ராஜா என்று சொன்னார். அவனை கேலி பண்ணும்படியாக முட்கிரீடத்தை சுற்றி இவன் யூதருடைய ராஜா என்று எழுதி போட்டார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் தாங்கிக் கொண்டார் என்று நினைக்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவர் பொறுத்து கொண்டார் என்று நினைக்க, மனுஷன் செஞ்சதற்கு ஆண்டவர் எந்த நேரத்திலே அவர் என்ன செய்யலைங்க, அவைகளை மனிதனுக்கு விரோதமாக மனிதன் மேல் கோபம் அவருக்கு ஏற்படுதல, மாறாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னது செய்கிறேன் என்பதை அறியாமல் செய்கிறார்கள்.
அப்போ கூட யாரும் தான் கேட்குறாருங்க. அப்போ கூட அந்த ஜெபம் சொல்லும்போது பண்ணும்போது கூட ஆண்டவர் யாரை கேட்கிறார்? பிதாவாகிய தேவனை. காரணம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதான் சொல்றார், மனுஷகுமாரன் எழுதியிருக்கிறபடி போகிறார். மனுஷகுமாரன் பிதாவின் சித்தத்தின்படி போகிறார். ஆனால் இந்த பிரச்சனை, இந்த சம்பவம் யாரால் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் 30 வருடம் தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை 30 வருடம் வெளிக்காட்டாமல் வாழ்ந்ததற்கு காரணம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எப்பொழுது வெளியே வரணுமோ அப்போ வெளில வர. ஆகவேதான் அங்கே யோவான் சொல்றார், தேவ ஆட்டுக்குட்டி என்று. வந்துட்டாரா உன்னை அடிக்கிறதுக்கு சிங்கம் போல கிளம்பி வந்துட்டாரா அப்படின்னு அங்கே யோவான் பாடலை, அங்கே யோவான் அங்கே வசனத்தை சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்தனே யோவான் அங்கே அவருடைய சீசர்லாம் இயேசுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு வந்துட்டாரா எங்க ராஜா, வந்துட்டாரா எங்க தலைவர் என்று சொல்லி கூட்டம் கூடலை, அங்கே கும்மால் அடிக்கலை, அங்கே எந்த விதமான சம்பவம் அலப்புற எதுவும் பண்ணலை. தேவ ஆட்டுக்குட்டி. அவெல்லாம் சிரிச்சிருவோம், என்னடா தேவ ஆட்டுக்குட்டி, எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. என்ன தேவ ஆட்டு, கடவுள் நம்மை மீட்க வந்த கடவுள்னு சொல்ற, நம்மை விடுதலையாக்க வந்த கடவுள் என்று சொல்ற, உலகத்தின் பாவத்தை நீக்க வந்தவர் என்று சொல்ற, அப்புறம் என்ன தேவாட்டுக்குட்டின்னு சொல்ற அப்படின்னு கேள்வி நமக்கு ஏற்பட்டிருக்கும், அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தேவ ஆட்டுக்குட்டி என்பது அதன் உருவத்திலே சொல்லப்படலை, ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு தன்மை சப்மிட் பண்ண, தம்மை கீழ்ப்படுத்தின அனுபவத்தை அது காட்டுகிறது என்று பார்க்கிறோம். 33 வருஷம் அதை காட்டினாரு. அப்புறம் எழுந்து தன் வேலைகளை செய்யும்படியாக, தன்னுடைய வல்லமைகளை காட்டும்படியாக, தன்னுடைய எல்லாவற்றையும் தானே செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து முற்படலை. இன்று வரைக்கும் அவர் ஆட்டுக்குட்டியானவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படும். பிதாவின் வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் போய் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இன்னும் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சப்மிட் பண்ண நிலையில தான் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அங்கு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வேலைக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். எதுக்குங்க? ஆட்டுக்குட்டியானவர், அவரை தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அனுபவம் அவருக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு சிருஷ்டிக்கும், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்தில் தன்னை ஆட்டுக்குட்டியாக நடத்தி கொண்டு, தேவனுக்கு விசேஷமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஆட்டுக்குட்டியாக நடத்தி கொண்டிருக்கிற, இன்னும் விதத்தில் சொல்லணும்னா மனவாட்டியாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த மனவாட்டியை அழைத்து சொல்லும்படியாக மனவாளனாகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எந்த விதத்தில் மாறப்பட வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியாக மாறப்பட வேண்டும். அதுக்காக உலகத்தில் சொல்றது போல ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது மனிதனுக்கு அல்ல, ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது மற்றவர்களுக்கு அல்ல. ஆட்டுக்குட்டியாக நீங்களும் நானும் வாழப்போகிறது இயேசுவுக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கூட அவருடைய வழி நடக்கும் பொழுது அவர் ஆட்டுக்குட்டியாக எண்ணப்பட்டார். ஆனால் மற்றவங்களை என்ன செஞ்சார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையடைக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? அவரை குறை சொல்லும்படியாக, அவருடைய வாயினாலே அவரை மாற்றிக்கொள்ளும்படியாக எத்தனையோ கேள்விகளை கேட்ட, எத்தனையோ செயல்களை செய்த ஒவ்வொரு வேத பாரகனையும் பரிசனையும் ஆண்டவர் என்ன செய்தார்? வெளுத்து வாங்கினார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்றார், அவனை அடிக்கிறதையோ அவனை மேற்கொள்ளுகிற விஷயத்தையோ அல்ல, அவன் எப்படிப்பட்ட ஒரு
குணத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் அவன் வாழ்கிறான் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு அந்த 3 வருஷத்தில் அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்து போனார். ஆகவே சொல்றார், நம்ம அந்த வீதிகளில் என்ன செய்கிறாங்க, தங்கள் அங்கிகளுடைய அந்த அந்த கயிறு அகலமாக்கி நடந்து கொண்டு ஐயா வரார், ராஜா வரார், எங்க ஐயர் வராரு, எங்க ஊழியக்காரர் வரார் என்கிறது அந்த ஒரு எண்ணத்திலேயே அவன் நடந்து கொண்டு போகிறான், நடந்து கொண்டு வருகிறான், தன் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே சொன்னார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வேத வசனம் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை யாருக்கு சொன்ன வசனங்க? ஆண்டவர் இதை யாருக்கு சொல்லியிருப்பாரு நம்ம நினைக்கிறோம்? யாருக்கு நினைக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று யாரை பார்த்து சொன்னார் தெரியுங்களா? அந்த வேத பரிசேயனை பார்த்து தான். அவர்கள் நியாய பிரமாணங்களையும் அவர்கள் கட்டளைகளையும் என்ன செய்கிறார்கள், வருத்தத்தோடு கூட சுமந்து கொண்டு போகிறார்கள். ஐயோ, நான் இது பண்ணிட்டேனா நான் பரிசுத்தத்தை இழந்து விடுவேனே, நான் கை கழுவாம சாப்பிடலன்னா நான் பரிசுத்தத்தை இழந்து விடுவேனே, நான் அவர்கள் பாவிகளோடு கூட உட்காருவேன் என்றால், பேசுவேன் என்றால் என் பரிசுத்தத்தை நான் இழந்து விடுவேனே, நான் பல வர்ண ஆடையை போடுவேன் என்றால் நான் பரிசுத்தத்தை இழந்து விடுவேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்வேன் என்றால் நான் பரிசுத்தத்தை இழந்து விடுவேன் என்று சொல்லி வருத்தத்தோடு கூட அந்த நியாய பிரமாணம் கட்டளைகள் என்கிற பாரத்தை சுமந்தவர் ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, யூத ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பின்பற்றும்படியாக, ஏன் கிறிஸ்தவன் கூட அப்படிதானே, இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நீதியையும் யாரை கொண்டு நாம் அளக்கிறோம்? யாரை கொண்டு நம்ம அளக்கிறோம்? நம்ம பேசுற பேச்சு, நம்ம நடக்கிற நடக்கைகள். நான் என்ன செய்கிறது இல்லை, பாவமே செய்யறது இல்லை, அவன் பாவம் செய்கிறான், அவன் அக்கிரமம் பண்ண, நான்லாம் எப்படிங்க அப்படி என்பது போல இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தத்தோடு கூட பாரத்தை சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பரிசுத்தம் என்பது உன்னால் செய்யக்கூடியதல்ல, அது என்னால் நிறைவேற்றப்பட வேண்டியது என்பது அந்த வசனம் விளக்குகிறது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தத்தை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்றால் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். ஊழியக்காரங்க இன்றைக்கு கிறிஸ்தவெல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டோம். வெள்ளை ட்ரெஸ் போடு, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கோ, இவ்வளவு தூரம் கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை நம்முடைய உடையில காட்டுறோம், நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறோம், பேச்சில் காட்டுறோம், நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறோம், மற்ற விஷயங்களில் நாம் காட்டிக்கொண்டு மற்ற காரியங்களில் நம்ம போகாதபடி தனித்தவர்களாக தனித்து நிற்கிற பரிசுத்தம் என்றால் என்னங்க, வேறு பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் வேறு பிரித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படி நினைச்சிருப்பார் அப்படின்னா பாவிகளுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, நீதிமானுக்கு தான் ரட்சிப்பு வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அவ்வாறாக நினைத்திருப்பார் என்றால் பாவிகளுக்கு ரட்சிப்பு வந்திருக்காதுங்க, நீதிமானுக்கு தான் ரட்சிப்பு வந்திருக்கும். ஆகவேதான் சொல்றார் இயேசு கிறிஸ்து, நான் நீதிமான்களை ரட்சிக்க வரல, யாரை ரட்சிக்க வந்தேன், பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தேன். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் என்ன செய்கிறதுனால், என் பரிசுத்தத்தினாலே, என்னுடைய நீதியினாலே, என் ஜெபத்தினாலே, என்னுடைய பாடல்களினாலே இன்றைக்கு நடக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவே இல்லையே. தன்னை ஆட்டுக்குட்டியானவராக தன்னை காண்பித்துக் கொண்டார், தன்னை பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுமையாக சப்மிட் பண்ணார். தன் கிரியைகளை அவர் விட்டுவிட்டார், தன் விருப்பத்தை அவர் விட்டுவிட்டார். எனக்கு இந்த பாத்திரம் என்ன, இந்த பிரச்சனை என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், சாக போகிற நேரம் அது. கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிற ஜெபத்தை நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஒருவேளை அதை கேட்ட உடனே எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து கடவுளா இருந்தா அப்படி பேசியிருப்பாரா அப்படின்னுவாங்க. அந்த வசனத்தெல்லாம் இஸ்லாமியர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. இப்படி கடவுள் ஏதாவது பண்ணுவாரா, கடவுளுடைய பிதாவை இப்போ இன்னொருத்தர் வேண்டாருன்னா அப்போ இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்னு தானே பொருள். பூமியில இயேசு கிறிஸ்து இந்த பூமியை மீட்கும்படியாக, அதான் யோவான் சொன்னது போல,
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. பிதாவுக்கு தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிய செய்தார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே எதுவும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கணும். யார் ஒன்று கொட்டினா, ஒரு வாட்டி கொட்டினானா 100 வாட்டி கொட்ட விடு. உன்னை ஒரு கணத்தில் அரைஞ்சானா மறு கணத்தில் நீ அரையும்படியாக கொடு. அப்படி உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொல்கிறானா 2 மைல் தூரம் நட அப்படின்னு போகிறோம். இல்லைங்க, நீங்கள் நானும் ஆட்டுக்குட்டியாக ஆடாக இருக்க வேண்டியது இயேசுவுக்கு மாத்திரமே. நீங்கள் நானும் ஆடாக இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. பிதாவுக்கு தேவனுக்கு ஆடாக இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆடாக நீங்கள் நானும் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப யாருக்கு நம்ம கீழ்ப்படினோம்? பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு. யாருக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்தணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு. யாருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதை தான் ஆண்டவர் சொல்ல வர. இங்க நீ உன்னை ஏமாத்தினான ஏமாந்துவோ, உன்னை அடிக்கிறான அடி வாங்கிக்கோ. இல்லை, இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்தே ஆக வேண்டும். ஆகதான் இயேசு சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. இன்னும் எத்தனை இடத்துல எத்தனை திட்டு வாங்கினாங்க தெரியுங்களா? அந்த அவனுங்க வேத பாரகனும் பரிசேயனும் வேதத்தின் 4 சுவிசேஷங்களை வாசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் மாற்று தான் உங்களுக்கு என்ன செய்தது? கோபம் வந்தது. இன்னொரு பக்கத்தில் அரசியல். ஏன்னா ரோம சாம்ராஜ்யம் போய் இவருடைய ராஜ்யம் வந்துட போகுது. ஏன்னா இவர் ராஜாவாக தானே வந்தா, இஸ்ரவேலில் ராஜா இருக்கிறார் என்று சொல்லி என்ன சொல்லப்படுகிறதுனால இவர் ராஜா வந்துட போறாருன்னு தான் பிலாத்துவை ஏரோதுவெல்லாம் அங்கே என்ன ட்விஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, அங்கே பேசி இயேசு கிறிஸ்துவ சிலுவை வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க. அதான் சொல்கிறேன், இந்த காரியத்திற்கு, இந்த ஒரு நிகழ்வுக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் பிதாமக தேவன். இவங்க நினைச்சதுன்னு நாம் அவரை மடக்கி விட்டோம், நாம் அவரை கீழ்ப்படுத்தி விட்டோம், நாம் அவரை இப்படியாக அவரை என்ன செய்து விட்டோம், கொன்று விட்டோம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் பிதாவக தேவன் இதை தீமையாக அவருக்கு என்ன செய்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் அதை நன்மையாக ஆண்டவர் மாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணமே உங்களுக்கு எனக்கும் மறு வாழ்க்கை கொடுக்கிறது என்றால், கிறிஸ்து உயிரோடு இருந்திருப்பார் என்றால் அது இன்னும் அதிக மேன்மையாக அமைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் அதான் சொல்றார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வீழ்ச்சியே நமக்கு ரட்சிப்பு என்றால், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்றால், மேசியாவை கண்டிருக்கும் என்றால் நமக்கு இன்னும் அதிக மேன்மை உண்டாக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிற அனுபவம் என்பது பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுமையாக இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன செய்ய சொல்றாரோ, அவர் என்ன பண்ண சொல்றாரோ அதுதான் செஞ்சார். ஆண்டவர் உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 10:3. போதும். யோவான் 21:15 எடுத்துங்க வாசிங்களேன். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். போதும். தொடர்ந்து வாசிக்கும் 3 முறை ஆண்டவர் இதை கேட்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இயேசு கிறிஸ்து தன்னை ஆட்டுக்குட்டியானவராக காண்பித்தது மாத்திரமல்லங்க, தம்மை பின்பற்றுகிற ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆட்டுக்குட்டி என்று தான் சொல்லுகிறார். ஆகவே தான் நான் இந்த உலகத்தில் உங்களை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வார்த்தை ரெண்டுமே. இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வார்த்தை, உயிர் தெழுந்த பிறகும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். என்ன செய்கிறார்? அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கே ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும்படியாக அங்கே பேதுருக்கு சொல்லுகிறார். அது மாத்திரம் இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படியாக அனுப்புகிறேன்? ஓநாய்கள் நடுவே
ஆட்டுக்குட்டிகளை நான் என்ன செய்கிறேன், அனுப்புக. ஓனாய் நிச்சயமாக பீறி போடும், ஓனாய் நிச்சயமாக என்ன செய்யும், அவைகளை கொன்றுவிடும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆடுகள், என்னுடைய ஆடுகள். அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகள் யாருக்காக அந்த சேவையை செய்யணும், யாருக்காக புறப்பட வேண்டும், யாருக்காக அனுப்பப்பட்டார்கள், யாருடைய ஆடுகளை அந்த அங்கே பேதுருவை மேய்க்கும்படியாக சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய, அல்லது விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளாக ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடந்து போகிற பிள்ளைகளாக, ஆடுகளாக நீங்கள் நானும் இருக்கணும். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே அருமையான ஒரு சங்கீதத்தை நம்முடைய தாவீது என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். என்ன, கர்த்தரின் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஆடு பேசுகிறது, ஆடு சங்கீதம் பாடுகிறது. என்ன, ஆட்டுக்குட்டிகள் சங்கீதம் பாடுகிறது, கர்த்தரின் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்து தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார். காரணம் என்னவென்றால் நீங்களும் நானும் ஆடுகளாக, ஆட்டுக்குட்டிகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றப்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்பது வேதம் காட்டுகிறது. சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆட்டுக்குட்டியானவர் நடுவாக பிதாமக தேவனுக்கும் இந்த பக்கத்தில் ஆடுகளுக்கும் நடுவாக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக நின்று கொண்டு பிதாமக தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தவனாக மனிதனுடைய, அல்லது இந்த ஆடுகள், நம்முடைய ஆடுகள் என்று சொல்லப்படும் நம்முடைய சார்பிலே இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக அங்கே போய் நின்று கொண்டு பிதாமக தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த சுருளை வாங்கி முத்திரைகளை உடைத்து இந்த உலகத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணி தம்முடைய ஆடுகளை கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! இந்த உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஆடுகளாக இந்த உலகம் நிறைக்கப்படுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. ஹல்லேலூயா! நீங்கள் நானும் அந்த ஆடிலே ஒரு ஆடாக நிற்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! ஐயோ பிரதர், ஆடு நான் சிங்கம் பிரதர், நான் சிங்கத்தோட பிள்ளை பிரதர் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறேன். நாம் சிங்கத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறோடைய ஆடுகளாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை என்னை சம்பாதித்து பிதாவக தேவனுக்கென்று உங்களை என்னையும் என்ன செய்தார், மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா! ஏசையா என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மேய்ப்பரே ஏசையா என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் மெய்ப்பரே என் ஏசையா. பாடுவோம். பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றே, பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றே, என்னை இளைப்பாற செய்கின்றே. என் மேய்ப்பரே ஏசையா என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறே. என்னை நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறே. என்னை நித்தமும் நடத்துகிறே. என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். உம் கிருபை என்னை தொடரும். என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.